இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மியை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? அவ கண்ணை நான் எப்படி பார்ப்பேன்? என்னன்னு சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? அவகிட்ட எப்படி மன்னிப்பு கேட்பேன்? அவ என்ன மன்னிப்பாளா? நான் லக்ஷ்மியை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? பட் அவ எங்க இருக்கா? எப்பவும் மாற மாட்டியே. லக்ஷ்மி, வேண்டாம். லக்ஷ்மி, என்னாச்சு? லக்ஷ்மி, என்ன? தள்ளியேற. நீ தள்ளியேற. என்னாச்சு லக்ஷ்மி? அத நீ சொல்லு, பேசு. நானா? ஆமா, நீதான். எனக்கு நேத்தியோட நைட் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. என்னோட முதல் இரவா இருந்தது. ஒரு பொண்ணுக்கு அவளோட மானம் தான் ரொம்ப முக்கியமான சொத்து. பட் டோன்ட் வரி, நான் உன்னோட பேரை கெடுக்க மாட்டேன். ஏதாவது சொல்ல விரும்புறியா? சொல்லு. நீ சொல்ல விரும்புறியா இல்லையா? அப்படின்னா நான் எதை பத்தி கேக்குறேன்னு உனக்கு தெரியும் ரிஷி. உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? லக்ஷ்மி, நான் அங்க இப்போ நடந்ததுக்கெல்லாம் நீ விளக்கம் சொல்ல போறியா? இதே தப்ப நான் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? சொல்லு. நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்ட. பண்ணி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ என்கிட்ட விளக்கம் கேப்பியா? நான் அதை பத்தி சொன்ன நீ நம்புவியா? அப்ப நான் மட்டும் நம்பணுமா? சொல்லு, நான் நம்பணுமா? ஏன் விஷயம் இந்த தப்பு பண்ணிட்ட? ஒரு புருஷன் செய்யற தப்ப ஏன் ஒரு மனைவி அனுபவிக்கணும்?
இனிமே நான் உன்னை எப்ப பார்த்தாலும் எனக்கு நீ தெரிய மாட்ட. உன்னோட அந்த அந்த தப்பு தான் தெரியும். நமக்குள்ள எந்த ஒரு நம்பிக்கையும் மிச்சம் இல்ல, வெறும் நம்பிக்கை துரோகம் தான் இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ண? லக்ஷ்மி, ஐ எம் ரியலி சாரி. நான் மன்னிப்புக்கு தகுதியானவனா இல்லையான்னு தெரியாது, பட் நான் மனசார உன்கிட்ட மன்னிப்பு ஒரு கேட்கிறேன். பிரயோஜனமும் இல்ல, அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ரிஷி. நீ மன்னிப்பு கேக்குறதுனால உடைஞ்சு போன இந்த உறவு ஒண்ணு சேர்ந்துரும் நினைக்கிறியா? எந்த உறவு, எந்த அன்பு, எந்த நம்பிக்கை நமக்கு நடுவுல நிலைச்சிருந்ததோ அது இப்ப பழையபடி மாறிடுமா என்ன? ஆ? அந்த மலிஷ்கா கூட நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவளையும் ஏமாத்திட்டியே. இப்ப அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா என்ன? ஆ? இந்நேரம் அவ எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா? அவ இதை எப்படி தாங்கிக்க போறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? மலிஷ்கா, நம்ம பேசுறது ஆண்டி கேட்டுட்டாங்களா? ஐ ரியலி டோன்ட் நோ. ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க காதுல விழுந்திருந்தா நம்ம பிளான் ஆன்டிக்கு குற்ற உணர்வு ஏற்படும். அதுக்கப்புறம் ரிஷி கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லுவாங்க. நம்ம பிளான் மொத்தமா நாசமா போயிடும். மலிஷ்கா, கல்யாணத்தை விட்டு தள்ள. கல்யாண கனவு கூட காண முடியாது. ஷட் அப், வாய மூடு. கேட்டாங்களா இல்லையான்னு முதல்ல தெரியட்டும். இங்க என்ன நடக்குது? ம்? அதோட மலிஷ்கா, நீ திருந்த மாட்டல்ல? நான் என்ன பண்ண Wait. மாம்? சோனல், நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இனி எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல. இன்ஃபேக்ட் நீ இங்க இருந்து கிளம்பலான்னு வேற சொன்ன. நீ எதுக்காக இன்னும் கிளம்பல? நான் ஒத்துக்கிறேன், நான் தான் உன்னை இங்க வர சொன்னேன். ஆனா அது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா நீ இந்த அளவுக்கு இறங்கி வருவேன்னு எனக்கு தெரியாது. இது நாள் வரைக்கும் நம்பிட்டு தானே இருந்த. இந்த நம்பிக்கை இருந்ததாலதான் அத்தனை அவமானங்களையும் அத்தனை கஷ்டங்களையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். யாரே கூட இல்லைனாலும் என் புருஷன் கூட இருக்கான்னு நினைச்சேன். இந்த மொத்த உலகமும் என்ன ஒதுக்குனாலும் நீ ஒதுக்க மாட்டேன்னு உன்னை நம்புன. அந்த அளவுக்கு நான் உன் மேல நம்பிக்கை வச்ச ரிஷி. ஆனா நீ என்ன பண்ண? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. என்ன நீ ஏமாத்திட்டால. சோனல், ஐ எம் சாரி. எனக்கு இது சொல்ல வேண்டி வருது. யூ ஹாவ் டு லீவ். யூ ஹாவ் டு கோ ஃப்ரம் மை ஹவுஸ் நவ். அண்ட் நீ மலிஷ்கா, நீ உன்னுடைய லிமிட்ல இருந்துக்க. இல்லனா ஐ ஸ்வேர் நான் ரிஷி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எல்லாத்தையும். என்ன மாம், என்ன ஆச்சு? மாம், ஒரு நிமிஷம். ச்சே.